Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem pathina, if alpha and beta are the roots of the polynomial f of x equal to x square minus 2x plus 3, find the polynomial whose roots are alpha plus beta and alpha plus 2, beta plus 2, alpha minus 1 by alpha plus 1, beta minus 1 by beta plus 1. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா alpha and beta are the roots of this equation. ஆல்ஃபாவும் பீட்டாவும் இதோட ரூட் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த பாலினாமியல். பாலினாமியல் நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஃபைண்ட் த பாலினாமியல் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் இந்த ரூட்டா வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ நம்ம எப்பவுமே ஒரு வேரியபிள்ஸ் வந்து இதோட ஆல்ஃபா பீட்டா இதோட ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 3 தான் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா sum of the roots and product of the roots. Alpha and beta are the roots ன்னு சொன்னதுனால alpha beta கண்டுபிடிக்க போறோம். ஸோ alpha betaங்கும் போது alpha plus beta வந்து minus b by a இல்லையா? sum of the roots minus b by a. இப்போ minus bங்கும் போது எது இங்க minus b தான், இது a, இந்த வேரியபிள் இந்த கோஎஃபிஷியன்ட் a, இது b, இது c. அப்போ minus bங்கிறது ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, இங்க ஒரு -2 இருக்கு by a. அப்போ which is nothing but 2ன்னு கிடைக்குது. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா வந்து c by a ஃபார்முலா. அப்போ c வந்து என்னதுங்க 3/1 which is nothing but 3. ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சாச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் 2வையும் பீட்டா பிளஸ் 2வையும் வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க. இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க இந்த சென்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இதுதான் ஈக்குவேஷன் இல்லையா? இப்போ அதுக்காக நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ல என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சம் கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் இதுதான் ரூட்ஸ். ஓகே, சம் ஆஃப் த ரூட்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சா? இப்போ ஆட் பண்றதுனால என்ன கிடைக்குது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படியே வச்சுக்கிறோம். 2வையும் ஆட் பண்ணா 4ன்னு கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 2. எங்கெல்லாம் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வருதோ அங்கே 2 போட்டுக்கணும், எங்கெல்லாம் ஆல்ஃபா பீட்டா வருதோ அங்கெல்லாம் 3 போட்டுக்கலாம்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பதிலாக நான் 2 ரீப்ளேஸ் பண்றேன். அப்போ 2 + 4 becomes 6. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் என்னன்னா இந்த ரூட்ஸ் அப்படியே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஆல்ஃபா பிளஸ் 2 இன்டூ பீட்டா பிளஸ் 2 ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஆல்ஃபா இன்டூ 2, ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா இன்டூ 2 ஆல்ஃபா பிளஸ் இப்போ இந்த 2 ஆல என்ன வரும், 2 பீட்டா பிளஸ் 2 2s are 4. இப்போ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் இதுல இருந்து நம்ம 2 காமனா வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கிடைக்கும். அதாவது நம்மளோட எய்ம் என்னன்னா நம்ம சால்வ் பண்ணும் போது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிறது மட்டும் தான் இருக்கணும். அப்பதான் இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னு. அதனால இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து 3 பிளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 2 பிளஸ் 4 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 3 2 2s are 4, 4 + 4 8, 8 + 3 வந்து நம்மளுக்கு 11ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இதை ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் வந்து 6x பிளஸ் ப்ராடக்ட் வந்து 11 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும் ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா ஆல்ஃபா மைனஸ் 1 பை ஆல்ஃபா பிளஸ் 1, பீட்டா மைனஸ் 1 பை பீட்டா பிளஸ் 1 இதை வச்சு வந்து நம்மள இதே மாதிரி ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம சம் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். சம் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. சம் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆல்ஃபா மைனஸ் 1 பை ஆல்ஃபா பிளஸ் 1 பிளஸ் பீட்டா மைனஸ் 1 பை பீட்டா பிளஸ் 1. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணும். ஸோ டினாமினேட்டர் சேம் இல்லையே, அப்போ எல்சிஎம் எடுக்கும், அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ஃபா மைனஸ் 1ஓட இந்த பீட்டா பிளஸ் 1 மல்டிப்ளை ஆகும் பிளஸ் இந்த பீட்டா மைனஸ் 1ஓட இந்த ஆல்ஃபா பிளஸ் 1 மல்டிப்ளை ஆகும் பை ஆல்ஃபா. டினாமினேட்டர் அப்படியே ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது ஒன்று நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஆல்ஃபா இன்டூ 1 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்டூ பீட்டா மைனஸ் 1 பிளஸ் இங்கே அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும். ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 பை
இங்கேயும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆயிரும். ஆல்ஃபா பீட்டா இருக்குது, அப்போ 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாமா? அடுத்து -1 இருக்குது, அப்போ -2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, பை என்ன வரும்? பை வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. இப்போ வேல்யூ 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து 3, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 2. அப்போ இந்த இடத்துல 2 இன்டூ 3 போடணும், -2 பை ஆல்ஃபா பீட்டா 3 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 2 ப்ளஸ் 1. 2 3s are 6, 6 minus 2 4 கிடைக்கும். 3 plus 2 5, 5 plus 1 6. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2/3 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஈக்குவேஷன் உருவாக்கும். ப்ராடக்ட்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஆல்ஃபா மைனஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்டூ பீட்டா மைனஸ் 1 பை பீட்டா ப்ளஸ் 1. ப்ராடக்ட்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஆட் சப்ராக்ட் தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ ஆல்ஃபா மைனஸ் 1 இன்டூ பீட்டா மைனஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்டூ பீட்டா ப்ளஸ் 1. ஸோ இது இப்படியே மல்டிப்ளை பண்ணணும் டைரெக்டாக. ஓகே, ஆல்ஃபா பீட்டா பின்னாடி போடவா? இங்கே போடலாமா? இங்கே போடுறேன், அப்போ ஈஸியாக இருக்கும். ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 1. சரிங்களா? பாருங்க இப்படி ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பீட்டா ப்ளஸ் 1. இங்கே அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா 1 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்குது. ஆனால் நம்ம கிட்ட இருக்க வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ தான். அப்போ இதுலேருந்து நம்ம மைனஸை காமனாக வெளியே எடுக்கணும்னு அர்த்தம். மைனஸை காமனாக வெளியே எடுத்து இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக ஆயிரும். அப்போ நம்ம வேல்யூஸை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதுலேருந்து மைனஸ் வந்து காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஆல்ஃபா பீட்டா மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடச்சிரும். ப்ளஸ் 1 மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. இப்போ வந்து நம்ம எல்லா வேல்யூஸையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து 3 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 2. இந்த ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். பை ஆல்ஃபா பீட்டா 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. 3 மைனஸ் 2 1, 1 ப்ளஸ் 1 வந்து 2ன்னு கிடைக்கும். 3 ப்ளஸ் 2 5, 5 ப்ளஸ் 1 6. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 1/3ன்னு கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போடுறோம். 2/3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து 1/3 ஈக்குவல் டு 0. இன்னும் சம் முடியல, இந்த ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணணும். இந்த மாதிரி டினாமினேட்டர்லாம் இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்னா ஒரே டினாமினேட்டர் ஆக்குறோம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கேயும் 3 வரணும்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் டிவைட் பை 3 வருமா? ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே யாருக்கு ஆல்ரெடி 3 இருக்கு இல்லையா? இங்கே தான் 3 இல்லை. அப்போ இந்த மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 அந்த பக்கம் போனால் 0 ஆயிரும் மல்டிப்ளை ஆகும்போது. அப்போ பேலன்ஸ் கிடைக்கிறது 3x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். சம் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ண வேண்டாம். வெரி 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 சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? ஸோ கொஞ்சம் இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்மளுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். ஒன்றுமே இல்லை, வெறும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த சம் ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த மல்டிப்ளை பண்ணுறது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக பண்ணணும். அது நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்கே வராது. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 தடவை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அமைஞ்சிடும். ஓகே, இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறது, ஆடு, சப்ராக்ட், மல்டிப்ளை இதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணும். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணாலுமே நமக்கு என்ன ஆயிரும்? மிஸ்டேக் வந்துடும். அதனால பொறுமையாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. -b/a c/a, சம்முக்கு வந்து -b/a ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா வந்து c/a. கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராடக்ட்டு பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? ரொம்பவே வந்து ஈஸியாக அமையும் சம். ஓகே.
இந்த ஸ்டெப்பை நான் இப்படி இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் கீழே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும்போது அந்த மல்டிப்ளிகேஷன் கண்டினியூஷன் இருக்காதுங்கிறதுனால நான் அந்த அங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லைனே எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே, so thank you so much for watching, students. Bye bye.